இனி வரக்கூடிய நாட்கள் தான் மிக மோசமான மழை பொழிவு தமிழகத்தில் பதிவாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் பதிவானதெல்லாம் வெறும் லேசான மழை, மிதமான மழை, ஆங்காங்கே கனமழைன்னு டிசம்பர் இறுதியில நம்ம பார்த்தோம். கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில ஆங்காங்கே நமக்கு கனமழை பொறுத்தவரைக்கும் வந்தத நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு இந்த வருஷத்துல ஜனவரி மாதத்துல எப்போங்க மழை வரும்? ஃபர்ஸ்ட் ரெயின்ஃபால் ரொம்ப ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் இந்த 2025ல ஆரம்பமே ஒரு மிக கனமழையாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பல நாட்களாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதுதான் முதல் மிக கனமழை இந்த 2025ல வரக்கூடிய ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரை ஒட்டி வந்து குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பல பகுதிகளில் கனமழையானது மிக தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோட உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மழை வருமா, டெல்டாவில் மழை வருமா, நிறைய பேர் கமெண்ட்ல போடுறீங்க. கண்டிப்பா நம்ம சொல்றோம். குறிப்பாக வட தமிழக கடலோரங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பல பகுதிகளிலும் இந்த கன முதல் மிக கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வரக்கூடிய நாட்கள்ல பெரும் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் லைக் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே மறக்காம ஒரு லைக்கை போடுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கடைசியாக நம்ம வந்து நிறைய மாவட்டத்தில் மழை பற்றின தகவலோடு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பெருமளவு தமிழகத்தில் கனமழையினுடைய தீவிரம் பெருமளவு வந்து பதிவாகும். கடலோர மாவட்டங்களாகட்டும், டெல்டாவாகட்டும், தென் மாவட்டங்கள் முதற்கொண்டும் இந்த கனமழையானது அதிகமாகவே பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம கூடுதல் மழையில போயிட்டு இருக்கிறோம். எந்த மாவட்டங்களிலும் வந்து எங்களுக்கு குறைவான மழை பொழிவு, வடகிழக்கு பருவமழை எங்களை ஏமாற்றி விட்டதுன்னு சொல்லி எந்த மாவட்டங்களும் சொல்ல முடியாது. எல்லா மாவட்டங்களிலும் சரிசமமாக நிறைய இடங்கள்ல வடகிழக்கு பருவமழை பதிவாகி இருக்கிறது. ஆகவே கனமழை பற்றாக்குறைன்னு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. வரக்கூடிய ஒவ்வொரு மழையும் நம்ம வந்து கூடுதல் மழைக்குள்ள போயிட்டு இருக்கோமே தவிர நம்ம வந்து மழை குறையலைங்க. சராசரியாக பெய்ய வேண்டிய மழை அளவை விட அதிகமாகவே நமக்கு வந்து பதிவாயிட்டு இருக்கு. இந்த ஜனவரி மாதத்துல கூடுதல் மழை அப்படிங்கிறது தான் வருமே தவிர குறைவான மழைன்னு எங்கேயுமே வராது. எந்த மாவட்டத்திற்கும் தண்ணீர் பற்றாக்குறை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க கவலைப்படாதீங்க. தொடர்ந்து இந்த ஜனவரி மாதத்திலும் வரக்கூடிய பெருமழை காரணமாக ஏற்கனவே ஏரிகள், குளங்கள் எல்லாமே நமக்கு நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் ஒரு மிக கனமழை வருவதன் காரணமாக சற்றே நம்ம ஒரு ஆபத்துல சிக்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதற்கட்டமாக எந்தெந்த மாவட்டங்கள் பாதிக்குங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீனில் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். மழைக்காலங்கள் மற்றும் குளிர்காலங்கள் இரண்டு இரண்டு காலத்திற்கும் தேவையான பொருட்களும் அதே போல் உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நீங்கள் மறக்காமல் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். பெஸ்ட் ஆஃபர்லேயும் போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம வந்து முதல் மாவட்டமாக கடலோர மாவட்டங்கள் வட தமிழ்நாட்டில் அதிகமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை வந்து தீவிரமாக இருக்கும். மிக கனமழை பொறுத்த வரைக்கும் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் கன முதல் மிக கனமழை இருக்கும். மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் இந்த இரண்டு பகுதிகளிலுமே கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் வந்து வெளுத்து வாங்கி விட்டுரும். அதனால் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய சென்டிமீட்டர் பொறுத்த வரைக்கும் 12 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான மழை பொழிவு வருகிறதுனாலேயே இத்தனை அளவு சென்டிமீட்டர் நமக்கு அப்படிங்கிறது பதிவாக போகிறது. 12லேருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து தொடர்ந்து இந்த பகுதிகளை வந்து பதிவாகும். நிறைய இடங்களில் மிக கனமழையும் உறுதியாக நமக்கு காத்திருக்கிறது. அடுத்ததாக கடலோர மாவட்டங்கள் பார்த்தோம், டெல்டா மாவட்டங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்ட பகுதிகள். தென் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக எந்தெந்த பகுதிகள் நம்ம சொல்லிடுறோம். தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பல்வேறு பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழை, மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய மிதமானதிலிருந்து கனமழை. இப்போ ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், தொண்டி, முதுகலத்தூர், அதுக்கப்புறமா தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குறும்பூர், சாத்தான்குளம், கன்னியாகுமரியினுடைய கடலோர பகுதிகள், நிறைய இடங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழையானது அதிகரிக்கும்.
மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, ஜக்கம்பட்டி, அதுக்கப்புறம் திருமங்கலம் நிறைய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம், சின்னாளம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கேயும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்கக்கூடும். ஆனால் எந்த டேட்டில் ரெயின்ஃபால் இருக்குங்கன்னு கேட்குறீங்க, அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இன்றைக்கே மழை வரும்னு போய் எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கெலாம் மழை கிடையாது. ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து தான் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் நமக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால ஜனவரி 10லிருந்து மழை எதிர்பாருங்க. தயவு செய்து இன்னைக்கோ நாளைக்கோ மழை வரும்னு எதிர்பார்த்துடாதீங்க, ஏமாந்து போயிருவீங்க. அதனால சொல்லக்கூடிய தேதியிலிருந்து நீங்க மழை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். இதுல பனிப்பொழிவுங்கிறது ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் தீவிரமான பனிப்பொழிவு இருக்கும். ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் தமிழகத்தில் தீவிரமான பனிப்பொழிவு மற்றும் பகல் நேரங்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வெயில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெயில் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, அதுக்கு தான் இந்த மழையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு 3 நாட்களுக்கு வெயிலே வராமல் நல்ல ஒரு தீவிரமான மழை நிறைய மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். உள் மாவட்டத்தில் கூட வெயில் வராதுங்க. நல்ல ஒரு வானம் மேகமூட்டமாக இருக்கும். ஜனவரி 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையானது கண்டிப்பாக உள் மாவட்டத்தில் இருக்கும். சேலம், நாமக்கல் போன்ற பகுதிகளில் சில இடத்துல கனமழையும் எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 5 முதல் 7 நாட்களுக்குள்ள சில இடங்களில் கனமழையும் கண்டிப்பாக நமக்கு பதிவாகும். அதுலேயும் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா நாட்களுமே துல்லியமான வானிலை அறிக்கைகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சொல்கிற தேதிகள் என்றைக்குமே நமக்கு மாறாமல் நமக்கு மழை வந்துகிட்டு இருக்கு. நம்ம எந்தெந்த தேதிகளில் நம்ம மழை சொல்கிறோமோ அந்தந்த தேதிகளில் நமக்கு சரியாக நமக்கு மழை வந்து கொண்டே தான் இருக்கிறது. எல்லா தேதிகளுமே நீங்கள் மழை எதிர்பார்க்கக்கூடாது. குறிப்பிட்ட சில நாட்கள் மழை வரும். அந்த குறிப்பிட்ட சில நாட்கள் எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மழை எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் நம்ம போட்டு தான் வாங்கணும். உங்களுக்கு எல்லாமே படகு சவாரி தான் செய்யணும் தமிழ்நாட்டில். அதனால் இப்போதைக்கு நம்ம 31 நாட்கள் நமக்கு மழை வரலனா கூட இந்த 3 நாட்கள் ஒரு சிறப்பான மழை கொடுத்துட்டு நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழையானது சற்று முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பொங்கலோட நமக்கு இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் முடிவடையும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த பொங்கல் நாட்களோட வடகிழக்கு பருவமழை முடிவடைந்து அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதத்தில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகரிக்கும். அதுக்கப்புறம் மார்ச் முதல் வாரத்திலிருந்து கோடை காலம் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கே டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து சொல்கிறோம். இந்த கோடை காலம் பற்றி கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு முழுமையாக அவங்கக்கிட்ட பேசுகிறோம். ஏன்னா கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும். வெப்பசலன இடிமழை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வருஷமும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மே மாதங்களில் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இந்த வருஷம் வெயில் பொறுத்தவரை ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மிக கொடூரமான ஒரு வெயில் பதிவாகும். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சொல்கிறோம். இப்போ நமக்கு கனமழை தான் ரொம்ப அதிகமாக தீவிரமாக போகுது. இப்போதைக்கு நம்ம மழையை மட்டும் பார்ப்போம். இந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கும், வெப்பசலன இடி மழை எப்போ வருங்கிறதையும் நிச்சயமாக சொல்கிறோம் நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.